நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திரௌபதி 2 படத்தை பற்றி பேசலாம்னு சொல்லி இந்த காணொளி. 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கதைக்களம். தமிழ்நாட்டில் சேர, சோழ, பாண்டிய, பல்லவ பேரரசுகள் ரொம்ப வலுவிலையில் விழுந்த நிலையில் குறுநில மன்னர்களாக அரசுகளாக இருந்த காலகட்டம். 3ஆம் ராஜராஜ சோழன், சோழ பேரரசு, கோப்பெருஞ்சிங்க பல்லவன், காடவராயர் கோப்பெருஞ்சிங்க பல்லவன், அப்புறம் வீரபாண்டியன் மற்றும் சுந்தரபாண்டியன். இந்த காலகட்டங்களில் இவங்கெல்லாம் ரொம்ப வலுவிழந்த நிலையில் குறுநில மன்னர்களாக இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வெள்ளாள மகாராஜா 3ஆம் வீரவல்லாளர் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டு பகுதியில் பெரும்பாலான பகுதியில் ஆட்சி புரிகிறார். அந்த டைமில் ஆப்கன் இஸ்லாமிய இன்வேஷன் இந்தியாவுக்குள்ளே நடக்குது. இது 13ஆம் நூற்றாண்டு, அதாவது விஜயநகர பேரரசுக்கு முன்னால் இருந்த நூற்றாண்டு. ஸோ இதுதான் கதைக்களம். இதில் வட தமிழ்நாட்டு அரசர்கள், குறுநில மன்னர்கள் எந்த மாதிரியான பாதிப்பு உள்ளானாங்க, அவங்களோட தியாகங்கள் என்ன, அவங்க எந்த மாதிரியான அவரோட வாழ்வியல் எந்த மாதிரியான சுழற்சிகளுக்கு ஆட்பட்டது அப்படிங்கிறத பற்றி சொல்கிற கதை. தமிழக திரை வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு கதைக்களம் வந்ததே கிடையாது. யாரும் இதை தொடலை இதுக்கு முன்னே. அவங்க என்ன காரணம்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து ஆறு அண்ணல், வரலாற்று ஆய்வாளர் ஆறு அண்ணல் அவர்களுடைய புத்தகத்தை தழுவி இதை எடுத்துக்கேன் அப்படின்னு மோகன்ஜி சொன்னார். ஸோ அவருக்கும் ஆறு அண்ணல் அவர்களுக்கும் மோகன்ஜி அவர்களுக்கும் ப்ரொடியூசர், அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்து இந்த படத்தில் கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருக்க நடிகர்கள் அனைவருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. குடும்பத்தோட கண்டிப்பாக இது ஒரு தடவை பார்க்கக்கூடிய படம். வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நம்ம அதை கண்டிப்பாக பார்க்கணும். வரலாற்றின் மீது அவர்கள் எடுத்திருக்க கதையின் மீது நமக்கு விமர்சனம் இருக்கா, நேர்மறையோ எதிர்மறையோ விமர்சனம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு படைப்பாளியாக மோகன்ஜி இந்த கதைக்களத்தை தொட்டு அது வெளிவிட்டிருக்காரு. அதுக்காக அவரோட அசாதாரண உழைப்பு நமக்கு இதில் கண்டிப்பாக தெரியும். 31 நாளில் 11 கோடி ரூபா பொருட்செலவில் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரெண்டாவது இந்த மாதிரி கதைக்களம், இப்படி ஒரு கல்ச்சர் மோகன்ஜி தான் செட் பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு உளவியலை கிரியேட் பண்ணுறாங்க. அது கிடையவே கிடையாது. இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் பாஜிராவ் மஸ்தானி, தானாஜி, பத்மாவதி, பானிபட், இப்போ ரீசெண்டாக வந்த சாவா, இது எல்லாமே இஸ்லாமிய இன்வேஷன் பற்றி தான். அதே 14ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஐரோப்பாவில் இருந்த ஒட்டாமன் எம்பரர் கான்ஸ்டாண்டினோபிளை தகர்த்து அவங்க இஸ்லாமிய இன்வேஷன் நடந்த காலகட்டங்கள் தான் அதெல்லாம். ஸோ இது இந்த மாதிரி ஒரு வரலாற்றை பதிவு பண்ணுறது திரைப்படமாக பதிவு பண்ணுறது இது முதல் தடவை கிடையாது. ஸோ அந்த வகையில் முதன்முறையாக இப்படி ஒரு கதைக்களத்தை, வரலாற்று கதையை மக்களுடைய சிந்தனைக்கு விட்டதுக்கு ரொம்ப நன்றிகள் மோகன்ஜி. அடுத்து நம்ம இதில் நிறைய கேள்வி இருக்குது. அதனால் ஒரே ஒரு கேள்வியோடு இதை நான் இந்த காணொலியை முடிக்கிறேன். மக்கள் இந்த படத்தை ஒரு தடவை பார்த்து இந்த மாதிரி ஒரு வரலாற்று கதைகளை வெளியிடுவதற்காக அவரை ஊக்கப்படுத்தும் விதமாக இதை கண்டிப்பாக நம்ம ஒரு தடவை பார்க்கணும். நம்ம கேள்விப்பட்ட கதையில் காடவராய கோப்பெருஞ்சிங்கன் ரொம்ப அசாத்தியமான வீரன், வரலாற்றிலையுமே சரி. அவருக்கு 3ஆம் ராஜராஜ சோழனோட அக்காவையோ தங்கையோ திருமணம் முடித்து கொடுத்ததாக நமக்கு நிறைய நூல்கள் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது 3ஆம் குலோத்துங்க சோழனின் பெண், அவரோட மகள் 3ஆம் ராஜராஜ சோழனோட அக்காவோ தங்கையோ நமக்கு தெரியல. அவர் தான் காடவராய கோப்பெருஞ்சிங்கன் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இது தமிழ் மன்னர்களுக்குள்ள இருந்த ஒரு உறவு முறை இது. ஆனால் திரைப்படத்தில் திரௌபதி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்க காடவராய கோப்பெருஞ்சிங்கனோட மனைவி அப்படின்னு காமிச்சிருக்கீங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதை பற்றின விளக்கம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. மற்றபடிக்கு கதை ரொம்ப அருமையான கதை, இதுவரை யாருமே தொட்டிடாத கதை. இதில் நடித்த நடிகர்கள் அனைவரும், ரிச்சர்ட், இந்துசூடன், நட்டி, பரணி, அப்புறம் அருணோதயன், எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும், ஒட்டுமொத்த படக்குழுவுக்குமே நம்மளோட வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி.